வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொஞ்சம் பப்பாளி பழம் ஒரு 3 துண்டு வச்சுருக்கோம். இது வந்து நிலக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காயும் முருங்காயும் வந்து சொல்ல பொரியல் தான். இது லைட்டாக செமி கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு இதையே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஒரு பிரச்சனைனா காய்கறி நிறையா சாப்பிட முடியாது, கம்மியாக தான் சாப்பிட முடியும். அதனால் சாப்பாட்டுக்கு போடுறதுனால இது வந்து ஓகே தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அவல். இன்றைக்கி அவல் தான் உணவு நம்மளுடைய. இது வந்து இனிப்பு அவல் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கோம், நாட்டு சக்கரை போட்டு வச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா அவல் வந்து தாளித்து வச்சுருக்கிறோம். இது கார அவல் வந்து தாளித்து வச்சுருக்கோம். இதுதான் எங்களுடைய காலை உணவு. அப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுண்டக்காய் சட்னி. இது நந்துவோட ஸ்பெஷல் ஐடியாவில் வந்து அரைச்சது. சுண்டக்காய் வந்து சட்னி அரைக்க முடியுமா அப்படின்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சுண்டக்காவும் கொஞ்சம் தேங்காய், புளி, மிளகாய் இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குது. சுண்டக்காய் வந்து கசக்கும், லைட்டாக தோற்பு கசப்பெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது பெருசாக தெரியல. ஸோ உங்கள் உடம்புல சுண்டக்காய் சேரணும்னா இது சேர்த்திக்க.